Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. தமிழ்துறை பேராசிரியர், நகைச்சுவை பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர் என்று பல துறைகளில் புகழ் பெற்றவர் இவர். இருப்பினும் இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டிமன்ற நடுவராகவே அதிகம் தெரிந்து வருகிறார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் எனும் ஊரில் பிறந்த இவர் தற்போது மதுரை மாநகரில் வசித்து வருகிறார். மதுரையில் உள்ள தியாகராயர் கல்லூரியில் தமிழ்துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி தற்போது இக்கல்லூரியின் தகைச்சால் பேராசிரியராக உள்ளார். நகைச்சுவையில் ஈடுபாட்டுடைய இவர் 25 ஆண்டு காலமாக இயங்கி வருகின்ற மதுரை நகைச்சுவை மன்றத்தின் தலைவராக உள்ளார். மேலும் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திண்டுக்கல், திருநெல்வேலி, சிவகங்கை உட்பட 15 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றங்களை நிறுவி இதன் நிறுவனராக இருந்து வருகிறார். இத்தனை பெருமைகளுடைய ஐயா ஞானசம்பந்தம் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது கைதட்டி வைங்கன்னு பார்த்தேன். எழுபத்தி சுதந்திர தினத்தை இந்தியா எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு யாரையாவது கேட்டால் ரெண்டுலேயும் மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேறுபாடு என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மானிட்டர் கிடைக்கல எனக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொடியேற்றுவது சுதந்திர தினம். செங்கோட்டையில் பிரதமர், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அங்கே பிரதமர் மோடி அவர்கள் கொடியேற்றிட்டார் காலையிலேயே. குடியரசு தினத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் கொடியேற்றுவாங்க. அங்கே ஜனாதிபதி, இங்கே கவர்னர். தகவல் சொல்கிறேன்னு பயந்துடாதீங்க, ஐயோ பாடம் நடத்துகிறார் போட்டு இல்லை, ஒரு செய்திக்காக. இன்னொரு வேறுபாடு இருக்குது. சுதந்திர தினத்தில் கொடியேற்றுறதுக்கும் குடியரசு தினத்தில் குடியரசு தினங்கிறது ஜனவரி 26. ஏன்னா அது அடிக்கடி சொல்கிறாரு, அது என்னன்னு தெரியலன்னு நினைக்கப்படாது. ஜனவரி 26 அதுக்கும் கொடியேற்றுறதுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னா, சுதந்திர தினத்தினுடைய கொடியேற்றுறப்ப கொடி சுருட்டி வைக்கப்பட்டு கீழேருந்து மேல் நோக்கி போகும். குடியரசு தினத்தில் கீழேருந்து மேல் நோக்கி ஏற்ற மாட்டாங்க, மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. அதை அப்படி சுண்டி விட்ட உடனே அது பறக்கும். அதுதான் குடியரசு தினத்துக்கானது. அதிலிருந்து மலர்கள் தூவாங்க. நம்ம எல்லாத்துலேயும் அவரவர்கள் மொழிகளையும் பாடுவோம், தேசிய கீதம் பாடுவோம், தாயின் மணிக்கொடி பாரின்னு பாரதி பாட்டை பாடுவோம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம், இப்படிலாம் சொல்லுவோம். இப்படியான ஒரு நல்ல நாள் 78வது சுதந்திர திருநாளில் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 9வது ஆண்டு நல்விழா. இந்த நல்விழாவிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்த அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அன்போடு அழைத்து தொடர்ந்து பேசி, இரவு 10 மணிக்கு கூட வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, தங்குறீங்களா, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்ற வணக்கத்திற்குரிய வெள்ளியம்மை பள்ளியப்பனாச்சிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையேற்று பெருமை சேர்க்கின்ற என்சிசியினுடைய அந்த அமைப்பின் தலைவர் உமாச்சி அவர்கள் தான் நம்ம எல்லாம் அன்பாக வரவேற்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்வில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது என்ன அப்படின்னா, நம்ம விளக்கு ஏற்றுற போது பெண்களாக ஏற்றியது மட்டுமில்லை, தொகுத்து கொடுத்த 2 இளம் பிள்ளைகள் ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஒருத்தவங்க ஆங்கிலத்தில், இன்னொருத்தவங்க நல்ல தமிழில். அப்போ நல்லா கவனிச்சிக்கலான்னு தெரில, விளக்கு ஏற்றுறப்ப ஆழ்வார்களுடைய பாசுரத்துலேருந்து ஒன்று எடுத்து சொன்னாங்க.
அன்பே தகழியாய் யாருமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியாய் அப்படின்னு அந்த விளக்கேற்றுறப்ப அந்த பாட்டை சொன்னாங்க. அந்த 2 பேருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. ரொம்ப ஏன்னா ஒரு நிகழ்வில் எப்படி மங்களமாக தொடங்க வேண்டும், அதை எப்படி அதுக்கான பாடல்களை சொல்ல வேண்டும்ங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, என்னை பற்றி அறிமுகமும் நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டி மகிழ்வையும் நான் தெரிவிச்சுக்கிட்டு, அநேகமாக நகரத்தார் வீடுகள் எனக்கு என்ன பெருமை என்ன கேட்டால், நான் பேசி வளர்ந்தது அங்கே தான். இதை ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னுடைய பேச்சுலக வாழ்க்கையில் நான் அதிகமாக பேசுனது அது மட்டும் இல்லை, எப்படி பேசணுங்கிற விஷயமோ எதை பேசக்கூடாதுங்கிறதையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். குறிப்பாக திருமண வீடுகளில், மணி விழாக்களில், பீமரத சாந்தியில், சதாபிஷேகத்தில், கோயில் கும்பாபிஷேகத்தில், புதுமனை புகுவிழாவில் அப்படின்னு எத்தனை பகுதிகள்லேயும் என்னை பேச வச்ச பெருமை யாருக்கு சேரும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கமலா தியேட்டருடைய அதிபர் தெய்வத்திரு நம்முடைய ஐயா சிதம்பரம் செட்டியார் அவர்களை தான் சாரும். அவர்களை நான் மகிழ்வோடு வாழ்த்தி வணங்கி, முதல்ல என்னை கூட்டிகிட்டு வர்றாரு ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல. எனக்கு சோழவந்தான் அறிமுகத்தில் சொன்னாங்க. மதுரையில் தென்கரை டிஆர் மகாலிங்கம் ஊர், சினிமாவில் நடித்தவர் டிஆர் மகாலிங்கம், செந்தமிழ் தேன்மொழியால்னு கண்ணாசன் எழுதின பாட்டு, அந்த மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படம். கொஞ்சம் பழைய படம் சொல்லுவேன், பொறுத்துக்குங்க. ஏன்னா இப்போ பழைய படம் உங்களுக்கு தெரியும், புதியவர்களுக்கு கொஞ்சம் புதுசாக சொன்னால் புரியும். அந்த தென்கரை டிஆர் மகாலிங்கம் ஊர், அந்த வைகையினுடைய வடகரை எங்கள் ஊர் சோழவந்தான். பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம், அதான் அந்த ஊர் பேர். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அவ்வளோ பெருசெல்லாம் சொல்லி கூப்பிட முடியாது. ரெண்டாவது, இதை சொல்கிறதுக்குள்ளே பஸ்ஸு திரும்பி போயிடும். எந்த ஊருக்கு டிக்கெட்னு கேட்டால் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்லாம் சொல்ல முடியாது, இருக்கட்டும். அங்கேருந்து நான் படித்தது தியாகராசர் கல்லூரி, பணியாற்றியது, இப்போவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறது அங்கே தான். என்னை கூட்டிகிட்டு போகிறாரு காரைக்குடிக்கு பேசுகிறதுக்கு. அவங்க ஊர் ராங்கியம், அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அந்த மொத்தம் 72 ஊர்களா நகரத்தார் ஊர்கள், ஊர் கடைசி உலகம்பட்டி வரைக்கும் சொல்கிறப்ப அந்த ஊர்களில் முதல்ல நான் பெரிய வீடுகளை பார்க்குறேன். நான் பார்த்தோன்னே அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தெரு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் சமயக்கட்டுக்கு சைக்கிளில் தான் போவாங்களா அப்படின்னு கேட்டேன். காலையில் எந்திரிச்சு கிளம்புனா தான் மத்தியானத்துக்கு போய் சேர முடியும் போல் இருக்கு. ஏன்னா என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத வீடுகள். எனக்கு என்ன கவலைன்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த ஊர்களை சுற்றி வர்ற போது, இப்போ அநேகமாக நிறைய படப்பிடிப்புகளுக்காக நான் வர்றேங்க. இப்போ கூட ஐயா பள்ளத்தூர்னு சொன்ன உடனே, நாங்கள் பள்ளத்தூரில் ஒரு 15-20 நாள் சிவகார்த்திகேயனுடைய படம் ரஜினி முருகன், அதில் அந்த கதாநாயகனுடைய அப்பாவாக நடித்தேன் நான். அதே போல் இப்போ ஒரு படம் அங்கே போயிட்டுருக்கு. அது கொத்தமங்கலத்தில் ஒரு பெரிய வீடு இருக்குது, அதான் பெரும்பாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டு, அங்கே தான் எடுப்பாங்க. அங்கே நடிச்சிட்ருக்கேன். இப்போ கூட சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வருது, செவரக்கோட்டை ஆனந்தின்னு சொல்லி. அந்த செவரக்கோட்டையுமே அந்த பகுதியை சேர்ந்தது தான். இப்போ இந்த பகுதியெல்லாம் பார்த்து அங்கே நிகழ்வுக்கு வர்ற போது எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கும்னா, திருமண வீடுகளில் உட்கார்ந்து கேட்பாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை உள்பட உட்கார்ந்துருப்பாங்க. வாழ்த்துறை கேட்கணும். மணமக்களுடைய வாழ்க்கையில் தமிழ் அவர்களுக்கு துணை நிற்கணும்னு நினைக்கக்கூடிய பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நகரத்தார்கள். நாங்கள் அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக பேசுவோம். இதை பார்த்து எல்லாரும் பண்ணணும்னு நினச்சாங்க. எப்படின்னா, எங்கள் வீடுகள்லேயும் கல்யாண வீட்டில் ஒரு வாழ்த்துறை இருக்கணும், கவியரங்கம் இருக்கணும், அதெல்லாம் நினச்சாங்க. நல்ல எண்ணம் தான், செயல்படுத்துறது கஷ்டம். இப்போ நம்ம அங்கே பார்க்கலாம், மணமேடை ஒரு பக்கமும் வாழ்த்தரங்கம் ஒரு பக்கமும் நடக்கும். அங்கே போய் உட்கார்ந்துக்கிறணும். சில கல்யாண வீடுகளில் மேடையிலேயே எங்களை பேச வச்சுருவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. அது யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் பேசணும்.
ஒரு திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளன். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் திருமண வீடுகளில் கூப்பிட்டா பேச போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறப்ப இன்னொரு வீட்டில் வந்துட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தாங்க நடந்தது. இங்கேயாவது போடியும் கொடுத்துருக்கீங்க, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து திருமாங்கல்யம் பூட்டிய உடனே பேச சொல்லிட்டாங்க. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஓரமா நில்லு, இப்படி நில்லு, அப்படி நில்லு. நானும் விடலை. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், மேடைகளை விடப்படாது. அப்போ அங்கிட்டு இல்லை இங்கிட்டு இல்லைங்கிறாங்க. நான் தமிழ் படித்தவன் பாருங்க. இங்கே 10 பாட்டு, அங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. விட முடியாது. அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்து என் முதுவை தட்டி, அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த மணமகனார சும்மா தான் கிடக்குது, போய் பேசு. எவ்வளோ நல்ல அம்மா பாருங்க. தனியாக பேசுகிறவ இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன். ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே உட்காந்து பேச மாட்டேன்னா? அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மரபு வழி திருமணங்கள் நான் நிறைய பண்ணி வைப்பேன். இப்போ கூட சமீபத்தில் அருண் பாண்டியனுடைய பொண்ணு, அவங்களுடைய ஒரு அசோக் செல்வன், அவங்க திருமணம் நான் பண்ணி வச்சேன். அது நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தமிழ் மரபு வழின்னா ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க. அது என்னென்னா, நம்ம ஏற்கனவே இருந்தது. இப்போ நாங்கள் நகர்த்தார் வீடுகளில் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான். இது மறந்து போச்சு. அது கூட பரவாயில்ல. அங்கே நான் பட்ட அனுபவங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு உள்ளே வர்றேன், பேச்சுக்கு உள்ளே வர்றேன். சில திருமணங்களுக்கு நான் போகிற போது என்னென்ன புது அனுபவம்னு சொல்கிறேன். ஒன்று, ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, இங்கே கல்யாணம். அப்போ நான் தான் நடத்தி வைக்கிறேன். நடத்தி வைக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, பொண்ணு மாப்பிள்ளையை வரவழைச்சு இந்த உறுதிமொழியெல்லாம் ஒரு கொடுத்து சும்மா ஒரு இதுக்கு வாசியை சொல்லுவோம். நான் இதில் வந்து மகளோடு ஒத்துக்கொள்கிறேன் என்ன அப்படின்னு வாய்மொழியாகவும் சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த உறுதிமொழி இதை அவங்ககிட்ட கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி வாங்கி பார்த்தாங்க. ஒருத்தர் பார்த்தாங்க, என்னைய பார்த்தாங்க, சிரித்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. அதில் என்ன ஜோக் ஏதாவது போட்டிருக்கோமான்னு பார்த்தேன், எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு. அப்புறம் மாப்பிள்ளை என் காதில் சொன்னார், எங்கள் 2 பேர்த்துக்கு தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான், அங்கே போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, 15 லட்சம் சம்பளம் ஒரு மாதத்துக்கு, இருக்கட்டும், தமிழ் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் அவர் ஒரு ஐடியா என்கிட்ட சொன்னார். நான் அதுபடி சொன்னேன், நீங்கள் வாசிங்க, அதுபடி நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் நான் தான் வாச்சேன், மணமகனாகிய நான். இதை கேட்டுட்டு ஒருத்தர், அந்த பிள்ளை ஒத்துக்கிடுச்சா அப்படின்னா, ஏய் என்ன ஒத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், அவங்க கல்யாணம் தானே. என்னன்னா, தமிழ் படிக்கிறப்ப அந்த தமிழ் வாசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரல. இது ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. அதனால் நல்ல தமிழில் அவங்க என்னை அறிமுகப்படுத்துகிற போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். எவ்வளவு மொழியும் பேசுங்க, நிறைய மொழிகள் பேசப்பட்டதை நான் பார்த்தேன். இருக்கட்டும், ஆங்கிலம் வேணும், நான் அதில் மறுப்பே சொல்ல மாட்டேங்க. தமிழ் பழைய மொழி, செம்மொழிகள் 6ல் 1. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு மேற்கத்திய மொழி, சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ். இது ஒன்று தாங்க எழுத்துலேயும் பேச்சிலையும் உயிரோடு இருக்கிறது. அதுதான் இதுக்கு செம்மொழின்னு பேர். நல்லா பார்த்தீங்கன்னா கிரேக்கம் பேசப்படுதா இல்லை, லத்தீன் பேசப்படுதா இல்லை. ஹீப்ரு மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதர் அந்தனுடைய கிளைமொழியாகிய அராமிக்கில் தான் பேசினார், அந்த மொழி. இப்போ இதெல்லாம் பேசப்படுறதில்ல. சீன மொழியினுடைய பெரிய இது என்னன்னு கேட்டால் 6000 எழுத்து உண்டு. இப்போ நமக்கு வந்து 12 உயிரெழுத்து 18 மெய்யெழுத்து முடிஞ்சு போச்சு. அங்கே அது ஒரு கஷ்டம். சம்ஸ்கிருதம் மந்திர மொழி. இப்போ 2 பேர் சம்ஸ்கிருதத்தில் பேசிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. நான் தமிழ் தான்
தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேச்சு மொழியாக இருக்குது. அதுதான் சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு இருந்த தமிழ் இன்னைக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இப்போ மதுரைக்கு திருஞான சம்பந்தர் வர்றார். 7ஆம் நூற்றாண்டில் மங்கையர்க்கரசி கூட்டிகிட்டு வர்றாங்க. ஏன்னா சமணம் பரவிடுச்சுங்கிறதுனால சைவத்தை உருவாக்குறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தங்கியிருந்த அந்த மடத்துக்கு சமணர்கள் நெருப்பு வச்சுட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்லலை. அந்த நெருப்பை பார்த்து சமணர்களை ஒன்றும் சொல்லலை. இதுக்கு காரணமாக இருந்த பாண்டிய மன்னனை நீ போய் பற்றிக்கொள் அப்படின்னார். மதுரையில் 2 பேர் பேச்சத்தாங்க நெருப்பு கேட்டுச்சு. ஒன்று திருஞான சம்பந்தர், அதுக்கு முன்னாடி கண்ணகியினுடைய பேச்சை கேட்டுச்சு. கண்ணகி சொல்கிறா, மதுரையை அந்த நெருப்பு பற்றணுங்கிற போது எல்லார் வீட்டுக்கும் போகாத, ஆதார் கார்டு கொடுக்குறா. பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் இவங்களெல்லாம் வச்சு விட்டு தீத்திரத்தார் பக்கம் சேர்மின் அப்படிங்கிறா கண்ணகி. திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, பையவே சென்று பாண்டியர்க்காகவேங்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பையவே, பைய இந்த சொல் மட்டும் தான், வேற ஒன்றும் வேண்டாம். பையன்னா என்ன? நம்ம ஊர் பக்கம் மெதுவான்னு அர்த்தம். பைய வாடா, பைய சாப்பிட்றா, பைய பதறாம வாடா சொல்லுமில்ல. இது இங்கே சொல்ல முடியாது. சென்னையில் எப்படி முடியாது? நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பஸ் ஏறியிருக்கார், டிக்கெட் வாங்கியிருக்கார், கண்டக்டர்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டாரு. அவர் பாக்கி சில்லறை கொடுக்கல. இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, பரவாயில்ல கண்டக்டர் பைய கொடுங்க அப்படின்னு இருக்காரு. புரியுதுங்களா? சரி, பரவாயில்ல பைய கண்டக்டருக்கு இதேமாதிரி நின்று போச்சு. தர வேண்டியது 17 ரூபா 50 பைசா தான். அவன் பைய கேட்குறான், விட மாட்டேங்கிறார் அவர். அதனால என்ன, கண்டக்டர் பைய கொடுங்க அப்படிங்கிறார். அப்புறம் 2 மொழியும் தெரிஞ்ச, மெட்ராஸ் மொழியும் மதுரை மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர், ஐயா பையன்னா மெதுவான்னு அர்த்தம், அவசரப்படாமல் கொடுங்க. 7ஆம் நூற்றாண்டு சொல் இன்றைக்கும் இருக்கிறது என்றால் அதுதான் தமிழின் பெருமை. 2ஆம் நூற்றாண்டு சொல் பாருங்க, ஷேக்ஸ்பியருடைய ஆங்கிலம் இன்றைக்கு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியருடைய ஆங்கிலத்தை இன்னைக்கு வாசிக்க முடியாது. ஆனால் நம்ம 2ஆம் நூற்றாண்டில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஐநா சபையில் எழுதியிருக்குது. அதுதான் பெரிய சிறப்பு. சரி, அடுத்ததாக இந்த என்சிசின்னு சொன்ன உடனே நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். நகரத்தார்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உலகம் முழுவதும் சென்று வாணிபத்தை வளர்த்த பெருமை நகரத்தார்களுக்கு உண்டு. அதைத்தான் இவங்க முதல்ல ஒரு ஏவி போடுற போது கடலும் கப்பலும் காட்டினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. நாங்கள் எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் பிகாம் பிபிஏக்கு தமிழ் இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணோம், நானும் என்னுடைய பேராசிரியர் பரமசிவன் அவர்களும் முயற்சி எடுத்து எங்கள் சேர்மன் ஐயா கருமுத்து கண்ணன் அவர்கள்ட்ட போய் கேட்டு இந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் பிபிஏ மாணவர்களுக்கு ஒரு பீரியடு தமிழ் வர்ற மாதிரி ஒரு செமஸ்டரில் நான் செமஸ்டர் இது மாதிரி ஒரே ஒரு பீரியடு வச்சு பார்ப்போம். ஏன் தெரியுங்களா, ஜப்பான்லேயும் ஜெர்மனிலையும் நீங்கள் கேட்கலாம், அங்கெல்லாம் போயிருக்கேன், என் பாஸ்போர்ட் காட்டுறேன், நான் நடுவில் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லுவேன். நீ என்ன வேணான்னு சொல்லுன்னு உட்காந்துருக்கப்படாது. நீங்கள் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். அங்கே என்ன தெரியுங்களா, எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தாலும் ஜப்பான்லேயும் ஜெர்மனிலாம் அவர்களுடைய ஏன்சியன் லிட்ரேச்சர் படித்தாகணும். நம்ம ஊரில் கிடையாது. இப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க, வரணும். ஏன் சிலப்பதிகாரம் படித்த என்ன, நான் என்ன சொல்கிறேன், அதில் பாஸ் பண்ண வேண்டாங்க. திருக்குறள் படித்த என்ன, ஒரு நீதிபதி திருக்குறள் படிக்கலாம் இல்லையா? என்ன நம்முடைய ஐயா நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப, இப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, இயற்றலும் இயற்ற வகுத்தலும் காத்தலும் சொல்கிறாங்கல்ல, திருக்குறள் புறநானூறு சொல்கிறாங்கல்ல. அப்போ தமிழ் படிக்கணுங்கிறதுக்காக அங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே பிபிஏ பிகாமுக்கு ஒரு பேப்பர் தமிழ் வச்சோம். அதில் ஒன்றும் இல்லைங்க, அதில் பயமுறுத்துகிற மாதிரிலாம் கிடையாது, வாணிப தமிழ் வச்சோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல,
இப்போ எஸ்ன்னு ஒரு அமைப்பு காமிச்சிங்க. மதுரையில் ஒன்று இருக்குது, எஸ்ன்னு ஒரு அமைப்பு, சேம்பர் ஆஃப் காமர்ஸில் மதுரையில். அதில் ஒரு முறை என்னை பேச கூப்பிட்ருந்தாங்க. என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு. சில பேர் எங்கே கூப்பிட்டாலும் ஒரே தலைப்பு தான் பேசுவாங்க. கணவனா மனைவியா, மாமனாரா மாமியாரா, குழந்தையா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் பேச்சு கிடையாது. அவர் பேச்சாளரே கிடையாது. எப்படி பேசணும்? அங்கே நான் என்ன சொன்னேன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதனால் நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி போடுங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் தலைப்பு. 120 பேர் உட்கார வேண்டிய அரங்கத்தில் 300 பேர் வந்துட்டாங்க. என்னையை பார்க்க இல்லை, திரும்ப சொல்கிறேன், என்னையை பார்க்க இல்லை, இந்த தலைப்பை பார்க்க வந்திருக்காங்க. தமிழில் வாணிபம் இருக்கா, இதான் கேள்வி. இதை பார்க்க வந்திருக்காங்க. அது பல பேர் சொன்னாங்க, தமிழில் வாணிபம். கேட்டவங்கள யார் தெரியுங்களா? இப்போ அழகாக சொன்னார் ஐயா, சொன்னாங்க. எப்படின்னா, இங்கே 3 பிரிவு இருக்காங்க. ஆதி காலத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, பண்ண வர்றவங்க, ஸ்டார்ட் அப் தொடங்கி வர்றவங்க. என்சிசியில் 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த தமிழர் வாணிபம் இருக்கா? இருக்குது மட்டும் இல்லைங்க, அது கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவங்களே நகரத்தார்கள் தான். நான் இங்கே பேசுகிறேங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? ஒரு புத்தகம் இருக்குது, தமிழர் வாணிபம் ஒரு புத்தகம் இருக்குது. எழுதினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மயிலை சீனிய வேங்கடசாமி, மயிலாப்பூரில் வாழ்ந்த ஒரு தமிழறிஞர். தமிழர் வாணிபம் இந்த புத்தகம் நாங்கள் வச்சோம் பாடமா. நீ படிக்கக்கூடிய உன்னுடைய படிப்புக்கு ஏற்றபடியான தலைப்பு வச்சுக்கோ, படி. அதே மாதிரி செய்யுள் வைக்கிறப்ப அவங்களுக்கு புரியாததெல்லாம் வைக்கலை. எதுலேருந்து ஆரம்பிச்சதுங்களா? பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை என்று அவர்கள் பாடின பாட்டா, எளிமையான பாட்டா வச்சு அவங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்தோம். ஏன்னா படிக்க வர்றப்ப பயந்தா படிப்பு வராதுங்க. அதனால் சொன்னோம். அது மட்டும் இல்லை, தரை வாணிபம் கடல் வாணிபம் இருந்ததுக்கு என்ன ஆதாரம்னா, இப்போ கூட நான் அவங்க ஐயாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், கண்ணகியினுடைய அப்பா பேர் நம்ம வழக்கமாக கோவலன் அப்பா பேர் தான் தெரியும். மாசாத்து வாணிகன் மகனையாகி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல. மாசாத்து வாணிகன் கோவலனுடைய அப்பா. கண்ணகியுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா? மாநாயகன். அவர் கடல் வழியாக வியாபாரம் பண்ணக்கூடியவர். கடல் வழியாக உலகம் முழுவதும் போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு வந்தபோது நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்துட்டு இந்தியாவுக்கு வழி தெரியல. கடலில் எப்போவுமே வழி தெரியாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டே பல பேர் புலம்புறோம். ஒரு தடவைலாம் நான் ஜிபிஎஸில் போட்டு ஒரு பாலும் கிணத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அது எப்படி தான் கண்டுபிடிச்சது தெரில, இருக்கட்டும். அப்போ என்னென்னா, கடலில் பகலில் நமக்கு வழி தெரியும், ஆனால் இரவு ஆயிட்டா நட்சத்திரங்களை வச்சு தான் போகணும். ஒன்று. இன்னொன்று, கடல் ஆமைகள் போன வழியாக போவாங்களாம். ஒரிசா பாலுங்கிறவர் இதை பற்றி குறிப்பு எழுதியிருக்கிறாரு. கச்சத்தீவுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன தெரியுங்களா? கச்சன்னா ஆமைன்னு அர்த்தம். ஆமைகள் தங்கி இருக்கக்கூடிய ரிசார்ட்டு தான் கச்சத்தீவு. அது இப்போ நம்மகிட்ட இல்லைங்கிறது வருத்தமான செய்தி. அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமை இல்லை, தீவு இல்லை, அதான் சொல்கிறேன். சரி, இப்போ இது தவிர என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த கேம்பஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல, திசை காட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தேவாங்குன்னு ஒரு மிருகம் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. ஒருத்தன் கன்னத்தில் அடித்தான். ஏண்டா அடிச்சேன்னு கேட்டிருக்கான். ஏண்டா என்னை போன மாதம் தேவாங்குன்னு வஞ்சேன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஏண்டா போன மாதம் வஞ்சதுக்கு இப்போ ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்டான். நான் இப்போ தான் தேவாங்கு நேரில் பார்த்தேன் அப்படின்னா. ஒரு மாதமாக தேவாங்குன்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கான். தேவாங்குன்னா என்னென்னா, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஒல்லியாக சின்னதாக இருக்கும். அதுக்கு என்ன பெரிய இதுன்னு தெரியுங்களா? இரவு நேரத்தில் மட்டும்தான் உணவு தேடும். ஒன்று. இன்னொன்று, அது எப்போ நீங்கள் கூட்டிலேருந்து வெளியே விட்டாலும் மேற்கு நோக்கி மட்டுமே உட்காரும். இப்போ இதை எடுத்துக்கிட்டு கடல் வழியாக நம்ம தமிழர்கள் போயிருக்காங்க. எது தெரியுமா? திசை தெரியலன்னா தேவாங்க இறக்கி விட்டா அது மேற்கு நோக்கி உட்கார்ந்தா திசை மேற்கு. எப்படி திசைமானி வடக்கு காட்டுமோ மேற்கு. அப்புறம் இது கிழக்கு.
இப்போ நம்ம இந்த விளக்கு பொறுத்துறப்ப பார்த்தீங்களா, விளக்கு கிழக்கு நோக்கி வச்சுருந்தாங்க, அதான் முக்கியம். அந்த கிழக்கு கேட்ட காற்றுக்கு பேர் வச்சா தமிழங்க. எப்படி? வடக்கிருந்து வீசினால் வாடை, தெற்கிருந்து வீசினால் தென்றல். சும்மா பேசிப்பார், என்ன நம்மளான பேசுகிறான் இல்லைன்னாலும் நான் சொல்லிடுவேங்க. ஏன்னா நான் வகுப்பில் அதைத்தான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன், நானே எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்வானே, வெளியே வாடான்னு சொல்லுவானே, நான் நீ உள்ளே வாடா அப்படின்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டார், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் 10 வருஷமாக சிலபஸை படிச்சுக்கிட்டு இருக்காரு. தெற்கிருந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை. கோடை கால காற்று பிடிக்கிறோம்ல, இந்த காற்று எப்போ வீசும்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடியாக பாய்மரத்தை கொண்டு வச்சுக்கிட்டு, மோட்ரு கிடையாது, மின்சாரம் கிடையாதுங்க, நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எல்லா வேலையும் பார்த்தோம். அதான் முக்கியம். எடிசன் வரலன்னா இப்போ லைட் வந்திருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சோம், பயணப்படுற வாய்ப்பு நமக்கு இருந்தது. இப்போ இந்த தேவாங்க வச்சு அவங்க பயணத்தை கொண்டு போனாங்கன்னு நான் வகுப்பில் நடத்துகிறேன். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதில் ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா, அந்த தேவாங்க செத்து போயிட்டான் அப்படின்னா. இது நியாயமான கேள்விதான். நான் சொன்னேன், ஏன்டா இவ்வளோ யோசிச்சவங்க அதை யோசிக்க மாட்டாங்களா? தேவாங்க குடும்பத்தோடு தான்டா கூட்டு போவாங்க. ஏன்னா அப்பப்போ அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கோம், போகலாம். திசை அறிதல் என்பது ஒரு முக்கியமான ஒன்றுங்க. அப்போ கடல் வழியாக வாணிபம் செய்தல், போர்ச்சுகீசியர்களுடைய அந்த கடல் வாணிபத்தில் வாஸ்கோடா காமா நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்துட்டு இந்தியாவுக்கு வர தெரில. அப்போ அவனுக்கு வழிகாட்டியவன் ஒரு தமிழ் மாலுமி. அவன் பேர் மாலுமி கணக்கன்னு பேர். அவன் தான் வழிகாட்டி கூட்டிகிட்டு வர்றான். இப்போ இதில் இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிஸ்னஸ் முதல்ல, அப்புறம் கொஞ்சம் ஜாலி. நான் கொஞ்ச நேரம் இந்த வியாபாரத்துக்கான விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன், ஜாலியாகவும் பேசுவேன், ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நான் ஹியூமர் கிளப் உருவாக்கியிருக்கேன். 23 மாவட்டங்களில் இன்றைக்கி கலக்க போகுது, அசத்த போகுதில் வர்ற ஆள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மதுரையிலேருந்து வந்தவங்க தான். எல்லா ப்ராடக்ட்டும் மதுரை தான். என்ன காரணம்னா, மதுரையில் தான் இந்த நகைச்சுவை மன்றத்தை மீனாட்சி மிஷனில் டாக்டர் சேதுராமன் தான் தொடங்குறாரு. இன்னைக்கு 33 ஆண்டுகளாக அது நடக்குதுன்னு சொன்னால் காரணம் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு அவ்வளவு அருமையாக இருக்கும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி திசை தெரிவதற்கு ஒன்று, காற்றுக்கு பேர் வைத்தல் ஒன்று, பிறகு பயணப்பட்டு போதல். அவன் தான் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, கள்ளிக்கோட்டைங்கிற இடத்துல வாஸ்கோட காமாவுக்கு அந்த திசையை காட்டுறான். வாணிபம் செய்த அருமை. இன்னும் அழகாக சொன்னால், பர்மாவுக்கு போயிருந்த போது, இப்போ யான்கூன் அதனுடைய பேர், அந்த பர்மாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்குதுங்க. அதான் ஆச்சரியம். புரோட்டா கடை இருக்குது, இங்கிட்டு திரும்பினா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, இளையராஜா பாடுது, இல்லாட்டி அது விஸ்வநாதன் பாடுது. அந்த பக்கம் முனியாண்டி கோயில் இருக்குது, இந்த பக்கம் மாரியம்மன் கோயில் இருக்குது. எனக்கு சந்தேகம், திருப்பி கூப்பிட்டு வந்து நம்ம ஊர்லேயே விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அப்படியே என்ன காரணம் தெரியுங்களா, அவர்கள் பொருள் தேடி செல்வதோடு மட்டுமில்லாமல் கலைகளையும் பண்பாட்டையும் வளர்க்கிறதுல முக்கியமாக இருந்தாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள், குறிப்பாக 10 மலை முருகன் கோயில், அதே போல் நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய அத்தனை முருகன் கோயில்கள்லையும் நான் நேர்முக வர்ணனைக்கு போவேன். தைப்பூசத்துக்கு போகிற போது நான் பார்க்குற ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நான் ஸ்டுடியோவில் இருந்தால் நேர்முக வர்ணனை பண்ணுவேன். தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, சீனர்கள், மலேசியர்கள் எல்லாரும் வந்து மாலை போட்டு அந்த படி ஏறுவாங்க. அது 400 படிகள், 10 மலை முருகன் கோயில் நீங்கள் போயிருப்பீங்க. அந்த படி ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொருத்தராக மெதுவாக, ஒருத்தர் ஏறவும் அடுத்தவர் இது பண்ணுவாருங்க. அதாவது ஒருத்தர் முந்த மாட்டாங்க. நமக்கு வந்து என்னென்னா ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி தெரியும் இங்கேருந்து பார்த்தா. இந்த மாதிரியான ஒரு அமைதியாக சாமி போடுறத அங்கே பார்க்கலாம். நம்ம ஊரில் பாத யாத்திரை போகிறப்பவே முருகனை தள்ளி விட்டு ஓடிடுவாங்க சில பேர். முருகனே வந்தாலும் சரி. என் கூட ஒரு கோஷ்டி பாத யாத்திரை, நான் ஒரு 10-20 வருஷம் போயிருக்கேன் பாத யாத்திரை.
ஒரு தடவை கூட என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் கேட்டார், எப்போவும் நான் எங்கே போனாலும் மனைவியை அழைச்சிட்டு போவேன், இன்றைக்கி மனைவி கூட்டு வரல, என்ன காரணம்னா இன்றைக்கி என்னுடைய பையனுடைய பிறந்தநாள். இன்றைக்கி அவர் குருன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கார், அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி. அதனால பிள்ளைகள்லாம் அங்கே வந்திருக்காங்க. அப்போ தான் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் பேரன் உங்களை கேட்குறான், தாத்தா எங்கேன்னு கேட்குறான் அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. டிவியில் காட்டு, பட்டிமன்றத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான். ஏன்னா இன்றைக்கி பட்டிமன்றம் விஜய் டிவியில் போகுது. சரி, அப்போ நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்தியும் சொல்கிற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் மற்றவையும் வேணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயணத்தின் போது நமக்கு எத்தனை இனிமைகள் கிடைக்குது. நம்ம எப்படி பயணப்படுறோம்? போகிறப்ப வெறும் பணம் சம்பாதிக்க மட்டும் போகலைங்க, நம்ம கடவுளை கூட்டு போனோம். அது குறிப்பாக முருகப்பெருமான் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருப்பார். ஏன்னா போகிற நகரத்தார்கள் பெரும்பாலும் தனியாக தான் போவாங்க, அப்போல்லாம் குடும்பத்தோடு போக முடியாது. ஒரு தடவை நண்பர் கமலஹாசன் அவருடைய படம் ஒன்றுக்கு பிரிவி கூப்பிட்டுருந்தார், மன்மத அம்பு. சூப்பர் ஸ்டார் கவிஞர் வைரமுத்து, குஷ்பு எல்லாம் வந்திருந்தாங்க. நான் போன உடனே கமல் கேட்டார், வீட்டில் வரலையா அப்படின்னு கேட்டார். நான் தான் பின்னாடி வர்றாங்க, நான் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னேன். இதை கேட்ட உடனே ரஜினி ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டாரு, அது எப்படி இப்படினாரு. ஒன்றும் இல்லைங்க, பழனிக்கு பாத யாத்திரை போகிறப்ப அவங்களையும் கூப்பிட்டு போவேன். அவருக்கு நம்பவே முடியல, சன்னியாசம் போனால் குடும்பத்தோடு எப்படி போக முடியும் அப்படின்னு. நம்மதில் அப்படி இருக்குதுங்க. நம்மதில் என்னென்னா, முதல் வாழ்க்கை பிரம்மச்சரியம், அடுத்து இல்லறம், அப்புறம் வானப்பிரஸ்தம்னு ஒன்று இருக்குது. வானப்பிரஸ்தம் என்ன தெரியுமா? வயதான தம்பதினியை இப்போ பிள்ளை குட்டி பேரம்பேத்திகளை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க, முதியோர் இல்லமில்ல, காட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு சன்னியாசம், அது 4 வகை வச்சுருக்குறாங்க. சரி இருக்கட்டும். இப்போ நான் போகாத ஊரில் போகாத நாடு இல்லைங்க. கிழக்கு பக்கம் நியூசிலாந்து தொடங்கி மேற்கு அமெரிக்கா வரைக்கும், ஜப்பான், ரஷ்யா, லண்டன், எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். நான் எப்படி போனேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் படித்த கல்வி என்னை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது என்று நம்புகிறவன் நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், வேறு யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை, கல்வியினுடைய உதவி இருந்தால் போதும். அதனால தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார். அதில் படி, பிழை இல்லாமல் படி, படிக்க வேண்டியவற்றை படி, படித்தபடி நிற்பதற்காக படின்னு சொல்லுவார். அதில் துணை எழுத்து இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, துணைக்கால் இல்லை. இந்த ஒரு குறளில் தான் துணைக்காலே கிடையாது. சொல்லி பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்ற, துணைக்கால் இல்லை. துணைக்கால் இருக்கிற திருக்குறள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய துணைக்கால் இருக்க திருக்குறள் எழுதுறீங்களா? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, 10 துணை எழுத்து இருக்கும். இன்னொரு திருக்குறள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, யாகாவாராயினும் நாகாக்க. இது பேச்சுக்கு மட்டும் இல்லை. ஒரு டாக்டர் எனக்கு சொன்னார், இது நாகாத்தீங்கன்னா சக்கரை வியாதி வராது அப்படின்னாரு. நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்போ இதில் நிறைய துணை எழுத்து இருக்குது. அந்த துணை எழுத்துங்க, இப்போ நான் துணை எழுத்து இருக்கும், என் துணை எழுத்து இருக்காது. சரி, கற்க கசடரில் துணைக்கால் இல்லையே. ஏன்னா படித்தவனுக்கு யாருடைய துணையும் வேண்டாம், கல்வியே துணை நிற்கும், அவ்வளோதான். இதுதான் முக்கியங்க, கல்வி வேணும். இப்போ முக்கியமாக நம்முடைய பழைய மரபில் தரைவழி பயணத்தில் அவர்கள் சாதனை செய்ததோடு கடல்வழி வாணிபத்திலும் மிகச்சிறப்பாக பயணப்பட்டார்கள். அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் மலேசியாவினுடைய பகுதிகள் எல்லாவற்றிலையும் போனீங்கன்னா அங்கே அதிகமான நம்முடைய பண்பாட்டோடு கூடிய செய்திகள் இருக்குன்னா அது கர்ண நகரத்தார்கள் தான். எல்லா இடங்கள்லையும் நான் பார்ப்பேன். இன்னொரு சிறப்புங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயில்கள்லேயும் நான் போய் பேசுவேன். எல்லா கோயிலுக்கு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பார்ப்பேங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை, உயர்வுணர்ச்சியாக சொல்லவே இல்லை, ஓவராக சொல்லவே இல்லை. அந்த கல்வெட்டுகள் எல்லாத்துலேயும் நின்று படித்தா நிச்சயமாக எப்படியாவது ஒரு நகரத்தார் பேர் அந்த கல்வெட்டில் நான் பார்த்துருக்கிறேன். தமிழகம் மட்டும் இல்லாது உலகம் முழுவதும். இது எதுக்கு தெரியுங்களா?
சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, சம்பாதிக்கவும் வேணும். அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிற போது பயனுடையதாக செலவழிக்கணும். அதோட அதில் ஆன்மீக உணர்வு இருக்கணும், அதில் பண்பாட்டு உணர்வு இருக்கணும். இது வேணுங்கிறத நாம் நம்பணும். மெக்காலே என்பவன் வந்து இந்தியா முழுக்க சுற்றி பார்த்த பிறகு ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தான். அது என்ன தெரியுங்களா? மெக்காலே கல்வி திட்டம். அவன் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? இவர்களை, இந்தியர்களை மீட்டெடுக்க வேண்டுமென்றால், நம்முடைய அடிமையாக்க வேண்டுமென்றால் அவர்கள் கல்வி முறையில் கை வச்சான். ஆன்மீகமும் பண்பாடும் உள்ள கல்வியை பிச்சிட்டான், எடுத்துட்டான். அதனால என்ன ஆகி போச்சுன்னா, ஆன்மீகம் பண்பாடு இல்லாத கல்வியால் அடுத்த தலைமுறை எந்த இதுவும் இல்லாமல் வருது. சின்ன பிள்ளையா இருக்கப்ப பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வர்றப்ப எப்படி சேர்ப்பாங்க தெரியுங்களா? வயசு என்னான்னு கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த்து வாத்தியார் கேட்பார், ஹெட்மாஸ்டர் சொல்ல தெரியாது, அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. விடாமல் மழை பெஞ்சில் அன்னை பிறந்தவே, இதுதான் டேட் ஆஃப் பர்த்து. இது எப்படி அவர் ஃபில்லப் பண்ணுவார்? இப்போ நீங்கள் திருந்திட்டோம்னு நினைக்காதீங்க. நான் பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கேன், ஒரு அம்மா வருது பிள்ளையை சேர்க்க. பா எப்போ பிறந்த பிள்ளை? மெட்டி ஒளி சீரியஸ் வந்தப்போ பிறந்த பிள்ளை. இதை வச்சு எப்படி டேட்டா பர்த் கண்டுபிடிக்கிறது? இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க. இப்படி தொட்டால் 6 வயசுன்னு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லை, பிள்ளைய வாத்தியார்ட்ட கொடுக்குறப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கண்ணை 2 விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க. அது அவருக்கு அந்த வேலை இல்லை. நீங்கள் அடித்தாது என் பிள்ளையை படிக்க வைங்க. அடியாத பிள்ளை படியாது, துள்ளி திரிந்த பருவத்தை என் துடுக்கடக்கி என்னை பள்ளிக்கு அனுப்பாத பாதகன் என் தந்தைன்னு ஒரு பாட்டு இருக்கு. படிக்க வரணும். இப்போ அடிக்க முடியுமா? அடிக்கலாம் வேணாம் சாமி. வாத்தியார் லேசாக உத்து பார்த்தாருன்னா போதும், கொலை முயற்சி அப்படின்றான். போலீஸ் வந்து வாத்தியாரை பிடிச்சிட்டு போயிடுது. அப்பா அம்மா அடிக்கக்கூடாது, வாத்தியார் அடிக்கக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது. அவன் எப்படித்தான் வளருவான் சொல்லுங்க பார்ப்போம்? அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. இது என்ன மரபா? இல்லைங்க. அவன் எதுக்காவது ஒன்றுக்கு அஞ்சணும். எதுக்கு அஞ்சணும்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்பார் திருவள்ளுவர். என்ன அர்த்தம்னா, நீ பயப்பட வேண்டியதுக்கு பயப்படு, பயப்படக்கூடாததுக்கு பயப்படாத, இவ்வளவுதான். இந்த சொற்களே அழகாக இருக்கும். பிள்ளைகளை அப்படி சொல்லி வளர்க்குற போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, இப்போ நான் சமீபத்தில் அமெரிக்கா போன ஜூலை, இந்த ஜூலை, இந்த ஆகஸ்ட் இல்லையா, ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அமெரிக்காவில் இருந்தேன். ஃபெட்னாங்கிற அமைப்பு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. டாலஸில் சான் ஆண்டனியோங்கிற நகரத்துக்கு போயிருந்தேன். தமிழ் நிகழ்ச்சிக்கு தான் போயிருந்தேன். அதில் முதல் நிகழ்ச்சி நான் 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து பார்த்தேங்க. நான் பேச போனவன், ஆனால் நான் போய் உட்காந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன் தெரியுங்களா? அந்த 3 மணி நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமைச்சர் வந்திருந்தாங்க, ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தொடங்கி வச்சாங்க. என்ன தெரியுங்களா அது நடந்தது? நான் கூட அவங்ககிட்ட கேட்டேன், இதை அப்படியே வீடியோ பண்ணி தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு அனுப்புங்களேன் அப்படின்னேன். ஒன்றும் இல்லைங்க, 4 தமிழர்கள் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க எல்லாருமே தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள். அந்த 4 பேர் 4 துறையை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் சொன்னீங்கல்ல, இந்த பேக் பெஞ்சுன்னு சொன்ன உடனே கூட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசி பெஞ்சுனா மாப்பிள்ளை பெஞ்சும் போம், ஆனால் ஜெயிச்சவங்கெல்லாம் இங்கே அங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 பேர் வந்தவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? 4 துறையில் நாங்கள் சாதிச்சு காட்டியிருக்கோம். அதில் ஒரு தமிழர் 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. 1 கோடி பேருக்கு, அது இன்க்ளூடிங் அமெரிக்கன்ஸ். அதுதான் முக்கியம். இது எதுக்கு தெரியுங்களா? நம்ம அங்கே போய் வேலைக்கு போகல, வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறோம், வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், அவர்களுக்கும் சேர்த்து வேலை கொடுக்குறோம். எப்போவுமே வேலைக்கு போகணும்னு படிக்கிறியா, வேலை கொடுக்கணும்னு படிக்கிறியா, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வகையில் சொல்லிகிட்டே வர்றாங்க. அதில் ஒரு டாக்டர் வேறு இருந்தாங்க. அந்த டாக்டர் அவங்க லேடி, அவங்க அந்த இதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவங்க வந்து அங்கே வந்து மல்டி மில்லியனர். அவங்க சாப்பிட வர்றப்ப
அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் உங்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்குறேன்னு. அவங்க பேசுகிறது என்ன பேசிட்டு வந்தாங்க தெரியுங்களா? எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று தாங்க வைத்திய தொழிலில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முக்கியமானது சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அமெரிக்காவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழை ஒரு மருத்துவர் சொல்கிறாரு. அதுதான் முக்கியம். நம்மகிட்ட கேட்டால் சாய்ஸில் விட்டுட்டேன் அப்படிமோ. ஏதாவது திருக்குறள் கேட்டோம்னா இருந்துச்சு சாய்ஸில் விட்டுட்டேன், 2 மார்க் தானே, திருவள்ளுவர் சாய்ஸில் போவார். அது எப்படி சொல்கிறாங்க பாருங்க. டாக்டர்ஸ் நோய் நாடுற முதல்ல என்ன, இது எதுக்கு வேணாலும் நீங்கள் வைங்க, வியாபாரத்தில் சொல்லலாம். வியாபாரத்தினுடைய வேர் என்ன, எப்படி ஜெயிச்சாங்க, அது எப்படி கொண்டு வரணும், இவ்வளவு அதில் வரலாம். இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க, டாக்டர்ஸ்கிட்ட போகிறப்ப அவங்க நம்மளோட பேசுவாங்கங்க. முந்தியெல்லாம் நிறைய பேசுவாங்க டாக்டர்ஸ். என்ன இங்கே வா உட்காரு, என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, எல்லாம் இப்போ நேரம் இல்லை, இப்போ பேசவும் முடியலை பாவம், அதை ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், வாங்க போனேன், உட்காருங்க உட்காருங்க, திரும்புங்க திரும்பினேன், இருமுங்க இருமுனேன், சட்டை கழட்டுங்க கழட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டேன், சொல்லுங்க என்ன செய்யுது அப்படின்னாரு. இதை முதல்ல கேட்டிருக்கலாம் அவரு. நான் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, நீங்கள் எப்போ இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும்னு. எனக்கு வேறு யார் இருக்கா, நீங்கள் தானே இருக்கீங்க, நான் வந்துடுறேன். இது பாருங்கள், அவங்ககிட்ட பேசுகிற போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க கேட்குறப்ப வயிறு வலினோடனே முதல்ல இப்போ நம்ம பல பேர் கேட்குறாங்களே, சரித்திரம் படித்து என்ன செய்ய போகிறோம், சரித்திரம் என்ன சரித்திரம் படித்தா தாங்க நம்ம யாருன்னு தெரியும். இன்னைக்கு உனக்கு வயிற்று வலிக்குதுன்னா உன் நேற்று நீ என்ன சாப்பிட்டேன்னு டாக்டர் கேட்குறாருல, அது சரித்திரம் தானே. நேற்று என்ன, இன்னைக்கு என்ன, நாளைக்கு என்ன, அதுதான் முக்கியம். இது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுருக்கிறோம். அதே போல் பிள்ளைகளோட பேசணும், எவ்வளோ முக்கியம். இப்போ அதுக்கான நேரம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஃபோனில் தான் பேசுகிறோம். அவர் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு சமையல் ஆயிடுச்சா மெசேஜ் போடுறார், அந்த அம்மா வந்து கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. இவ்வளோதான். பேசாமல் இருந்தால் மொழி எப்படி வளரும் யோசிச்சு பாருங்க. அதுவும் இந்த கொரோனா வந்த பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அது ஒர்க் ஃப்ரம் ஹோமே கிடையாதுங்க, ஒர்க் ஃப்ரம் ரூம். அவர் ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன்னா எந்நேரமும் அவர் வந்து மீட்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கார். சரி இருக்கட்டும். இப்போ இதே உழைப்பை நமக்கு போட்டால் எப்படி இருக்கும், இதே உழைப்பை நமக்கு போட்டால் எப்படி இருக்கும். அலிபாபான்னு ஒரு நிறுவனம் சைனாவில், ஜாக்மா அதனுடைய ஓனர், உலக கோடீஸ்வரங்களில் ஒருத்தர். இப்போ சமீபத்தில் அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியல, இருக்கட்டும். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, என்ன தெரியுங்களா, ஒரு குரங்குக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுங்க, ஒரு $500 நோட்டை கொடுங்க, அது எதை வாங்கும்? குரங்கு வாழைப்பழத்தை தான் வாங்கும். ஏன்? குரங்குக்கு தெரியாது இந்த $500 வாங்கினா 5 லட்சம் வாழைப்பழம் வாங்கலாங்கிற விஷயத்த குரங்கால் யோசிக்க முடியாது. அதனால தான் அது குரங்காக இருக்குது. நம்ம உடனடியான விஷயங்கள், எப்படியோ ஒரு வேலை கிடைச்சா போதுங்க, எப்படியோ ஒரு வேலை, இது இல்லைங்க. எப்படியோக்காக இங்கே வர்றோம் பூமிக்கு இல்லை. தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னன் சிறுகதைகள் பேசி, பாரதியினுடைய பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, அதில் அவர் நிறைவாக சொல்லுவாருங்க, பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே வீழ்வேன் என்று நினைத்தாயா? சாதாரணமாக போகிறதுக்காக நான் வந்த யார்? பாரதி. நம்ம என்ன சாதிக்கிறோம்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 9வது ஆண்டுன்னு கேட்டுறீங்க, இது வெள்ளி விழா பொன் விழாலாம் காண இருக்குது. எத்தனை சாதனைகள் சாதிக்கணுங்கிறது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நாம் நம்ம பிள்ளைகளோட ஒரு நாள் ஒரு நேரத்தை பற்றி அது பேசணும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். முன்னெல்லாம் பிள்ளைகளை யாராவது வந்து அறிமுகப்படுத்துவோம். டேய் இந்த வர்றாரு பார், பெரியப்பா ஜட்ஜாக இருக்கார், நேற்று வந்தார்ல நம்ம சித்தப்பா டாக்டராக இருக்கார். இன்றைக்கி பிள்ளைகளை கூப்பிட்டு அறிமுகம் பண்ணுங்க பார்ப்போம். பிள்ளைகளை கூப்பிட்டு பேசிடுங்க.
அவன் முதலே சொல்லிடுறான், யாராவது வந்தால் என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, பார்த்துக்கோ. நான் பார்த்தேங்க, ஒரு வீட்டில் ஒரு அப்பாவை பையனை கூப்பிட்டு, இந்தா என் நண்பர் வந்திருக்கார், அந்த கடையில் போய் கலர் வாங்கிட்டு வா, சோடா மாதிரி கலர் வாங்கிட்டு வா. அவன் உட்கார்ந்த இடத்துல கேட்டான், அந்த கடையில் கலர் இல்லைன்னா அடுத்த கல்லில் வாங்கிட்டு வா, அங்கேயும் இல்லைன்னா அந்த கடைசி கல்லில் வாங்கிட்டு வா, அந்த கடை பூட்டியிருந்தா வந்துரு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா. இவனை வச்சு என்ன வேலை வாங்குவீங்க? சொல்லி கொடுக்கணுங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை, வியாபாரம் பண்ணுறதுனா உடனே பணத்தை கொடுத்து வியாபாரி ஆக்க மாட்டாங்க. முதல்ல போய் அந்த பெட்டியில் உட்காருப்பாங்களா, பெட்டி தானே, கல்லாப்பெட்டி, போய் அங்கே உட்காரு. வாசுபமாணிக்கனார் எழுதுகிறாரு, தமிழ் இதனுடைய மிகப்பெரிய தமிழறிஞர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். நான் அப்போ தான் அங்கே பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுறேன். இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? பயிற்சியும் பழக்கமும் கட்டாயம் வேணுங்க. கொஞ்சம் கூட அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. பயிற்சி எடுக்கிற போது வருகிற கஷ்டத்துக்கு கவலைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் முன்னேறி வந்த உடனே நாம் ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள் ஒன்றும் இல்லை, யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சிட்டோம்னா ஜெயிச்சிருவோங்க. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த செயலை இந்த கருவி கொண்டு இவன் இத்தனை பேரில் இவன் முடிப்பான் என்று தேர்ந்தெடுத்து அதனை அந்த செயலை அவன்கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டு விளையிடணும், நோயிட்டு விட்டாது, ஜெயிச்சிடலாம். அவனை தேர்ந்தெடுத்தா போதும், தேர்ந்தெடுக்க தெரிஞ்சால் போதும். இல்லைன்னா என்ன ஆகும்? பூக்கடையில் வேலை பார்த்த ஒருத்தன், ஃப்ளவர் ஷாப் பூக்கடையில் வேலை பார்த்த ஒருத்தன், அவனை கொண்டு பட்டாசு கடையில் வேலைக்கு வச்சுருக்காங்க. வெடிக்கடையில் விற்கவே இல்லை. ஏன்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் பழக்கம். அவனை கொண்டு நம்ம தானே வச்சோம், தப்பு தானே? தேர்ந்தெடுக்கிறப்பது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலையிலையோ மற்றதுலையோ போகிறப்ப ஷார்ப்பாக ஒரு மைண்டை வச்சுக்கிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். ஒரு ஆடிட்டரே எனக்கு சொன்னார் ரொம்ப அழகாக. என்னென்னு கேட்டால், இப்போ இங்கேயே ஆடிட்டர்கள் நிறையா இருப்பீங்க. ஆடிட்டர்கள் மாநாடு கூட மதுரையில் நடந்துச்சு, நான் பேசினேன். அவர் சொன்னார் அழகாக, ஒரு பெரிய ரொம்ப நாளுக்கு முதல்ல நடந்ததான், ஒரு பெரிய பணக்காரர் ஆடிட்டர் தேவைன்னு அறிவிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்துட்டாங்க, 100 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. இவர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா நம்ம ஒரு ஆள் கேட்டோம், இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே, எப்படி தெரிஞ்சிருக்கிறது அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு யோசனை பண்ணியிருக்காரு. ஒரு கணக்கு போடுறேன், யார் வேகமாக போடுறீங்கன்னு பார்ப்போம். அப்போ எல்லாம் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. 48,000 இன்ட்டு 84,000 பெருக்குங்க, 48,000 இன்ட்டு 84,000 பெருக்குங்க. பட்டார்னு பேனை அடுத்து எல்லோரும் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் எவ்வளவு வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டார். நீ தான் ஆடிட்டர், வா. 48 84 பற்றி நமக்கு என்ன கவலை? நமக்கு என்ன வேணும்? இதுதான் அறிவு, ஆராய்ந்து பார்க்கிற அறிவு. அறிவு அச்சங்காக்கும் கருவி, செல்வார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். ஜென்மத்துக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் திருக்குறள்லாம். அறிவு நாலஞ்சுனா என்ன தெரியுமா? மற்றவரால் கவர்ந்து கொள்ள முடியாதது அறிவு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கத்தியை காட்டி பையன் மோதிரத்தை கழட்டு, செயினை கழட்டு, சட்டை கழட்டு, அறிவை கழட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. அதுதான் முக்கியம். திருவள்ளுவர் சொல்லிட்டே, உன்கிட்ட ஒரு அபூர்வமான விஷயம் வச்சுருக்கடா நீ, அதான்டா அறிவு, அதை பயன்படுத்த பழகுடா. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், 100% திறமைசாலி கிடைப்பானா? கிடைக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், 100% சில பேர் சிலமையும் கிடைக்க மாட்டான். அவனை என்ன பண்ணலாம் தெரியுமா? அவனை பழக்கலாம். நம்ம கூட்டு டைட்டன் கம்பெனிக்கு போயிருந்தேன் ஒசூரில். 3 ஷிஃப்ட்டு அங்கே இப்போ வேலை பார்க்குறாங்க. 3 ஷிஃப்ட்லையும் பேசினேன். அதில் என்ன தெரியுங்களா, அவங்க 10th
8th வரைக்கும் படித்தவங்களையா எடுக்கிறாங்க போய் ஸ்கூலில் எடுத்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீ அந்த படிப்பெல்லாம் விடுப்பா, என்கிட்ட படி, என்கிட்ட படித்து என் வேலையை பார்க்குற கல்வியில் நீ தேர்ச்சி பெற்றேன்னா போதும். இது வேணும். ஒரு பேங்க்கில் மேனேஜர் என்ன பண்ணார், ஒரு சப்ஸ்டாப் ஒரு சாதாரண ஆள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கணும். அவர் என்ன பண்ணார், பார்த்தாரு, இவங்ககிட்ட போய் பெருசாக கேள்வி கேட்க முடியாது. இந்தியாவின் தலைநகர் எது, ஆப்பிரிக்காவில் ஓடும் நதி எது, கங்காருக்கு ஏன் பேர் வந்து இப்படிலாம் கேட்க முடியாது. எளிமையாக கேட்டிருக்காரு, எப்பா நீ பேங்க் வேலைக்கு வந்துட்ட, 10 + 15 எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. 10 + 15 10 + 15. அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 23 அப்படின்னு இருக்கான். 23 23. சரி பரவாயில்ல, யுவர் அப்பாயிண்டட். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் அவன் என்ன பண்ணா, வெளியே வந்து யோசிச்சு பார்த்தான். 10 15 25 23 சொல்லிவிட்டோம். சரி அவர் சரியாக கேட்கல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு 2 நாள் வேலை பார்த்தான். 3ஆம் நாள் மனச்சாட்சி தாங்க பிடிக்க முடியல, போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டான். ஐயா 10 15 25 நான் 23ன்னு சொன்னேன், நீங்கள் சரியாக காதில் கேட்காம எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க, மன்னிக்கணுமையான்னு. அவர் சொன்னார், போடா போ, நீ சொன்னப்பே தப்புன்னு தெரியும்டா எனக்கு, ஆனால் வந்த 50 பேரில் நீ தாண்டா கொஞ்சம் நெருக்கி சொன்ன, மற்றவன்லாம் 18 15 தான்டா, 23 25 மாற்றிடலாம்டா, நீ வா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேர்ந்தெடுக்கிற ஆள்கிட்ட ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். எந்திரமயமாக இருப்பதில்லைங்க, ஒரு கலகலப்பு. ஜப்பானுக்கு போயிருந்தபோது நான் பார்த்தேன், அந்த ஒரு கம்பெனி கூட்டு போயிருந்தாங்க. அந்த முதலாளி காலையில் வர்றாருங்க, மிக பிரம்மாண்டமான காரில் மிக நல்ல உடையோடு வர்றாரு. வந்து அந்த ஆடையெல்லாம் கழட்டி அவருடைய ரூமில் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க போடுற அந்த யூனிஃபார்மை அவர் போட்டுட்டு உள்ளே வந்துட்டாருங்க. ஹாய் அப்படின்ட்டு வர்றாங்க. இன்னொன்று, ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் டீ சாப்பிட்றப்ப அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்கை சொல்லி சிரிச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க. நம்ம ஊரில் செய்ய முடியுமா? முடியாது. இதுக்கு தான் வந்தோமா, அப்படியா இப்படி இல்லைங்க. மகிழ தெரிஞ்சால் தான் நெகிழ தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிற விஷயம் இருந்தால் தான் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். கட்டு 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 கட்டுன்னு அலையக்கூடாது எப்போ பார்த்தாலும். இப்போ நாங்கள் சொல்லுவோம், நகைச்சுவையில் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகம் மிக்கவர்கள் ஆண்களா பெண்களா பட்டிமன்றம் போடுவோம். நான் பார்த்துருக்கேங்க, பெண்கள் எவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவங்க தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு பார்த்துருந்தோம், டைம் 10 நிமிஷம் கரெக்ட். எதுக்கு இது கேட்குறேன்னா, இது நம்ம டைம் போட்டிருக்காங்க. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போனபோது அங்கே இருக்கிற பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் தலைவர், எவ்வளோ நேரம் ஏன் பேசணும் அப்படின்னேன். அவர் என் கையை பிடிச்சிட்டாரு, இப்படிலாம் கேட்கக்கூடாது, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் வேலையை தவணை ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன உதாரணம், இது வேணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஜெயா தொலைக்காட்சியில் நான் காலையில் 8:20க்கு இன்றைய சிந்தனைன்னு பேசுவேன். ஒரு 10-15 வருஷம் பேசியிருக்கேன், தினசரி காலையில் பேசுவேன். ஒரு தடவை கூட ஏர்போர்ட்டில் ஒருத்தர் எனக்கு கை கொடுத்து, நீங்கள் தானே ஜெயா டிவியில் காலையில் ஜோசியன் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:45 வருவார், நான் 8:20க்கு சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன், 2 ஒன்று தானே அப்படின்னாரு. நான் இதுக்கு மேலே என்ன செய்யறது? அந்த நேரம் நான் நுங்கம்பாக்கம் வந்தேன் ஒரு நண்பரை பார்க்க. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, 20 வருஷத்துக்கு முதல்ல செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். வந்தால் வீடு தெரியல, யார்ட்டையாவது கேட்போம் அப்படின்ட்டு, ஜிபிஎஸும் கிடையாது. ஒரு வீட்டு கதவை தட்டுறதுக்காக காலிங் பெல் அடித்தேன். அது கண்ணாடி டோர். நான் வெளியே நிற்கிறேன், காலிங் பெல் அமுக்கிறேன். உள்ளே ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிக்கிட்டே என்னை பார்த்துட்டு அப்படின்னாங்க, இருன்னு அர்த்தம். நின்றுக்கிட்டு இருந்தேன்.
வந்து காலையில் 8:20 இருக்கும். கதவு திறந்த உடனே நான் வீடு எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்குள்ள அவங்க ஓஹோ இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்னாங்க. 8:20 ஆச்சா? டிவியில் பேசுறதுக்கு பதிலாக வீடு என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இதுக்கு கூட சிரிக்காமல் சில பேர் உட்காந்துருக்கீங்களே, உங்களை பார்த்தா தான் எனக்கு கோவம் வருது. நாங்கள் இது ஏற்கனவே கேட்டிருக்கலாம், கேட்டாலும் சிரிச்சு வைப்போமே, இப்போ என்ன கட்டி போகுது. இது ஏன் ஜோக்கு இல்லை. முதல்ல இதை நான் அந்த அம்மாவுக்காக சொல்கிறேன். என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி எவ்வளவு எளிமையாக அதை பேசணும்னு. யாரும் எனக்கு முகம் தெரியாதுங்க, நினைவில் நிற்கக்கூடிய விஷயம். இன்னொன்று என்னங்க பூரா பழைய ஜோக்கு தானே, அப்போ சொன்னது இப்போ சொல்கிறீங்க, இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. எப்படி ஜோக்கு வரும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பெரிய மழை பெஞ்சு தண்ணி பெஞ்சில்ல ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல, அந்த நேரம் நான் வந்து மாட்டிக்கிட்டு என் பொண்ணு இங்கே மேடவாக்கத்தில் இருக்காங்க. பேர் தான் மேடவாக்கம், அன்னைக்கு பூரா பள்ளவாக்கம். தண்ணியில் மாட்டி நல்ல வேலை ஏதோ நான் ஒரு இனோவா காரனால தப்பிச்சு வந்தேன். அந்த நேரம் எனக்கு அந்த கொடுமையான தண்ணிக்குள்ளேயும் நான் எதை பார்த்துருச்சேன்னு தெரியுமா? ஒரு மீம்ஸ் போட்டுதாங்க ஒருத்தன், கழுத்தளவு தண்ணியில் வடிவேல் நிற்கிறாரு. இந்த பிளாட்டை வாங்குறப்ப 10 அடியில் தண்ணின்னு சொன்னாங்க. மேலையா கீழையான்னு சொல்லாமல் போயிட்டாங்க. இது பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு. இதே போல் வாட்ஸ்அப்பில் வர்ற ஜோக்காக இருக்கலாங்க, அது படிக்கிறப்ப காட்டிலும் சொல்கிறப்ப நல்லாயிருக்கும். நான் படித்தது என்ன தெரியுங்களா? ஒரு அப்பா 99 வயசு ஆஸ்பத்திரியில் இருக்கார். 99 வயசு, ஒரு மாதிரி தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. மகனை கூப்பிட்ருக்காரு, வாடா. அவருக்கு வயசு 80 இருக்கும் போல், வாடா. என்னப்பா பா பாட்டு ஓடி வந்திருக்காரு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னப்பா சொல்லுங்கப்பா, சொத்து விஷயமா கேட்க போகிறார் போல் இருக்குன்னு. நீ 8வது படிக்கிறப்ப, எப்பா அதெல்லாம் எதுக்குப்பா நீ சொல்லு. 8வது படிக்கிறப்ப உன் கணக்கு பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தில்ல, நீ அதில் 90 மார்க் வாங்கியிருந்தில்ல, எப்பா அதெல்லாம் எதுக்கு பாப்ப சொல்லு. அந்த சைபரை நீ தானே போட்ட. எப்பா பேசாமல் படுப்பா, என் ஆத்மா சாந்தி அடையாது. பேயா சுற்றி வருவேன் இந்த வீட்டை, உண்மையை சொல்லு. அந்த சைபர் நீ தானே போட்டா. எப்பா சத்தியமாக நான் போடலப்பா, இங்கே வர்றா திரும்பி சொல்கிறேன், நான் திரும்பி வருவேன் இந்த வீட்டுக்கு. அந்த சைபரை நீ தானே போட்டா. எப்பா சத்தியமாக நான் சைபரை நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன். இவர் என்ன நினச்சிருக்காரு, இவன் 9 மார்க்காவது வாங்கியிருப்பான், சைபரை சேர்த்து போட்டுவிட்டான்னு நினச்சிருக்காரு. இவன் 9 மார்க். ஆனால் நான் உண்மையை சொல்லியிருக்கேன் பாருங்க, சைபர் நான் போடலை. அந்த அதில் வந்து அவன் சத்தியவான்ட்டான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம 1000 கேட்போம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது? நல்லா நினச்சிக்கங்க, குடும்பம்னு இருந்தால் தாங்க அந்த அமைப்பில் ஜெயிச்சு காட்ட முடியும். குடும்பங்கிற அமைப்பு மாறக்கூடாது. அதனால தான் வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? யார்? கண்ணாசன் பாடின பாட்டு. இப்போ கூட நீங்கள் இந்த யூடியூப்பில் இருக்குது பாருங்கள், காலங்களில் அவன் வசந்தம்னு சொல்லிட்டு இசைக்கவி ரமணனும் நானும் இங்கே பாரதிய வித்யா பவனில் 3.5 மணி நேரங்க அந்த அரங்கம் நிறைஞ்சு மேலே கீழே தரையில் மேடையில் கண்ணாசன் குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்காங்க. வெளியில் டிவி வச்சு மயிலாப்பூர் ரோட்டில் இவ்வளவும் எல்லாம் ஜெயிக்க வச்சது இது கண்ணாசனுடைய பாட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குடும்பங்கிற அந்த அமைப்பு இருந்தால் தான் அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் பாரதி வரியை எடுத்து சொல்வார், ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். வேணும். கணவன் மனைவிக்கு சண்டை வராதா ஒரு கேள்வி. அதெல்லாம் வருங்க, சண்டை வராமல் ஒரு குடும்பம் இருக்குமா? சண்டை கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது, அதுதான் முக்கியம். எந்த சண்டையாக இருந்தாலும் அந்த சண்டை வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிறணும், 4 செவத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி
கொஞ்ச நாளில் அவங்க கர்ப்பமாகி குழந்தை பிறப்புறாங்க. இதில் சண்டை வந்துருச்சு. பிறக்க போகிற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும், இதில் சண்டை வந்துருச்சு. மனைவி கணவன் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேர் சீனிவாசன், அதைத்தான் பிள்ளைக்கு வைக்கணும். அந்த அம்மா சொல்லுது, இல்லை, கல்யாண செலவை ஏற்றுக்கிட்டு கார் வாங்கி பெட்ரோல் போட்டு கொடுத்தது எங்கள் அப்பன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும், சீனிவாசன் பேர் தான் வைக்கணும், கிருஷ்ணன் பேர். சண்டை கடுமையாக இருக்குது. சோறா காமிட்டு அந்தம்மா. அப்புறம் ஒப்பந்தம் வந்து, எதுக்கு நமக்குள்ளே வெளியே போய் கேட்போம். பக்கத்து வீட்டில் ஒரு 85 வயசு பெரியவர், அவர்கிட்ட போய், ஐயா எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, பிள்ளை பிறக்கல இன்னும், அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா? அவர் யோசிச்சார், இதுக்கு எது சண்டை போடுறீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன சீனிவாசன், அவங்க அப்பா பேர் என்ன கிருஷ்ணன், சரி சீனிவாச கோபால கிருஷ்ணன் வாய் நிறைய கூப்பிடுங்க போக. இப்போ புருஷன் யோசிச்சான், சீனிவாசன் எங்கள் அப்பன் பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க அப்பன் பேர் சரி, கோபாலன் யாருன்னா எங்கள் அப்பன் பேர்னார் அவர். இப்போ வீட்டுக்குள்ளேயே பேசியிருந்தா ஒன்று சீனிவாசன் ஜெயிச்சிருப்பான், இல்லாட்டி கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பான். வெளியே போனால் கோபாலன் உள்ளே வந்துடுவான். சண்டை வருங்க. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின 1330 திருக்குறள். சின்ன சண்டை வரணும், சாயங்காலம் மகிழ்ச்சியாக சரியாயிருந்தோம், அவ்வளோதான். இது வேணும். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல? சிரிச்சா, லூசு, அதனால தானே அதுக்கு சொர்க்கம்னு பேர். அங்கே உடனே கூட்டு போயல. இந்த அம்மாவுக்கு அப்படியே பிபி ஏறிச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்க்கை. நான் எங்கே போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? அந்த விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? குரங்குதான் இருக்கும். புருஷன் சொல்கிறா. உடனே புருஷன் முதுகில் ஒரு அடி அடிச்சு, அந்தம்மா, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா? இது எதுக்கு வாயை பற்றி சும்மா உட்காந்துருக்கலாம்ல? இதெல்லாம் பேசி மகிழ்ந்து சிரித்து கூடி குழவி. அதனால தான் மற்ற மதம் சமணமும் பௌத்தமும் இல்லற வேணான்னு சொன்னபோது திருஞான சம்பந்தர் அதை கையில் எடுத்தார். சிவபெருமானே உமாதேவியோடு இருக்கப்ப நம்ம ஏண்டா குடும்பத்தோடு இருக்கக்கூடாது? எப்படி சொன்ன? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணி நல்ல குதிரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே என்றால் குடும்பத்தோடும் இனத்தோடும் ஜெயித்து வெற்றி பெற்று பெற்றதை மற்றவருக்கு வழங்கி வாணிபத்தால், கட்டட அமைப்பால், உணவால், உடையால், பண்பாட்டால் என்று உயர்ந்து வருகின்ற என்சிசி நம்முடைய நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த 9வது ஆண்டு கொண்டாடுகின்ற இந்த தினத்தில் நான் வந்திருக்கிறேன். வெள்ளி விழா கொண்டாட போதும் மறக்காமல் என்னை கூப்பிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It's time to call upon Shiva Annan and Kadir Annan from our very own EC team onto the dais to honor our speaker, Professor Gnana Sambandam.